யாருமா? யாரு நீங்கள்? யாரு? அங்கே உட்காரு, கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் யார்? அது ராமசுவாமி கோயில் எங்கே இருக்கு? ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்கு? இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? கொண்டு வந்து சேர்த்துடலாமா? அங்கே வாழுறது பிடிக்கிறையா? காலில் விட்டுவாங்க. நடை மறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், வெறுங்காற்றில் ஒளி கொண்டு. திசை மாறி போன ஒரு கப்பலை ஒரு மாலுமியின் உதவியால் கலங்கரை விளக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். உண்மை அதானே? கலங்கரை விளக்கம் நீங்கள், மாலுமி நான். ஆனால் கப்பல் போயிருக்கு, ரொம்ப தூரமாக போயிடுது. புரியுதாடா? கப்பல் போய் குட்டி போடக்கூடிய பருவத்துக்கு வந்துருச்சு. புரியுதா புரியலையா? ஆனாலும் அது வருமானு கேட்டேன், நிலைக்காது, வந்துடும். கால் வந்துட்டு வரலாம். குட்டி போடும் பருவத்தில் வெள்ளாடு நிற்கிது. பாட்டா கொண்டு வந்து சேர்த்துறேன். புதிய வாழ்க்கையை அமைச்சு புனிதமாக்கி தருகிறேன். வெற்றி உண்டு. இந்தா நல்லா இருங்க மக்களே. என்னை வந்து பௌர்ணமிக்கு முதலாளி மாலையில் வந்து சந்திக்க போட்டா கொண்டு வரீங்க, அசட்டுவோம். அதே திருநெல்வேலி எல்லை வியாபாரம் சம்பந்தமானவர்கள் யார்? அடுத்து அடுத்து அவ்வளோதான், உத்தரவு தான். என்ன வியாபாரம் தம்பி? கரன்சி ட்ரேடிங். பணமா? ஓகே ஓகே ஓகே, வணிகம். அது வணிகம் தான். ஓகே, காலில் வந்துட்டு வாங்க. உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருநெல்வேலி பகுதி. என்ன செய்து? முன்னால் வந்துடல, வா பக்கத்தில். இப்போ உனக்கு நல்ல டைம் வந்தாச்சு. வெற்றிகரமாக முடியும், நடத்திக்கொள். சந்தோஷமாக கூட வரேன். வெற்றி மேலே கொடுப்பா. வேண்டாம், பொறுமையாரு. ஒரு வருஷம் அங்கே தான் இருக்கணும். வெற்றி மேலே கொடு. தென்காசிக்கு வேண்டாம். இந்தா ஜெயிச்சு ஆனந்தமாக வருவேன், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வேண்டாம்ட்டேனே. கால் வந்துட்டு வாமா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. எந்த ஊரு? பொய்யே பொய். எந்த ஊருமா? சரி, எந்த இடம்? திருநெல்வேலி எந்த இடம்? கால் வந்துட்டு வா. சாந்த கோயில், பிட்டாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? பிட்டாத்தி அம்மன் கோயில். பிட்டாத்தி அம்மன் பக்கமா? விசாலாட்சி ஹோட்டல்லாம் அந்த ரோட்டில் வந்துருமா? விசாகா. கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யார் இது? வாங்க உள்ளே வாங்கங்க. என்ன அங்கே நிற்கீங்க நீங்கள்? உங்கள் வீட்டு பக்கத்தில் கம்மாக்கரை சொல்லமாடசாமி வராரு, இருக்காரா? வரலாம்ப்பா, வாங்க. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வயிற்றில் இருக்கு. அந்த உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். அது இருந்து உள்ள விளைஞ்சிடுதுன்னா வயிறு வெடிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அப்படி வராமல் உன்னை காப்பாற்றினா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. சரியா?
3 மாதம் கழித்து என் கோயிலுக்கு சர்வ ஆரோக்கியமாக வந்து சேர்வாய். சகல சக்தியும் கிடைக்கும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். இந்தா சந்தோஷமாவா மகளே? கால் வந்துட்டு அண்ணாச்சி. யாரு பிடிச்சவரே புகையா வருத. என்ன தொழில்? பற்ற. என்ன பற்ற? புகை இல்லாமல் உங்கள் தொழில் உண்டா? கால் வந்துட்டாங்க. அதுதான் பார்த்தேன். வரலாம். உட்கார முடியுமா? முடியும். மூச்சு சம்பந்தமான பிணி வரக்கூடிய நிலைமைகள் உடம்பில் இருக்குது. ஆபத்து வராது. இப்போ கொஞ்சம் கடன்கள் மனக்குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைய கரை சேர்க்கணுங்கிற வேதனை உள்ளத்தில் இருக்குது. வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? முடிச்சு தாரேன். சந்தோஷமாக இரு. என்ன ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை டாக்குமெண்ட் சம்மந்தமாக, தன்னுடைய சொத்து பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? உனக்காக்கா? மாறிப்போச்சு. வா வா. இன்னும் மாற்றலை. வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படியா? கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கும். உன் உடல்நிலைகளில் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். உனக்கு டாக்குமெண்ட்டு தீர்வையை நான் வாங்கி தந்துடுறேன். என்ன கடன் படம் காப்பாற்றுறேன். ஒன்றையும் ஒருத்தன் ஏமாற்றுவான், அதில் ஏமாற்றப்படாமல் காப்பாற்றுறேன். பணத்தால் சரணா மாற்றிடுவோம். கேட்டோம் யாருக்கு? அவன் வரட்டும், உங்கள் அண்ணன் வரட்டும். போல பக்கத்தில் வாங்க, அடுத்து பேசுவோம். அண்ணனை பற்றி உத்தரவு இல்லை, உனக்கு தான் உத்தரவு. வா பக்கத்தில், கட் அண்ட் ரைட்டாக பேசுவோம். உனக்கு என்ன வேணும்? உடம்புல ஹீமோகுளோபின் பவர் குறைவு போய் கேட்டுக்கோ. செய்வனை யாருமே வைக்கலை, வீணாக கற்பனை பண்ணிடாத. அப்படி இல்லை, இந்த பணம் கிடைக்கும். போயிட்டோம். கர்மசாமிக்கு அப்படியா? எந்த பகுதி? எங்கேருந்து வராங்க? என்னை ஆளும் மேரி மாதா. வேளாங்கண்ணி பகுதியிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? வேளாங்கண்ணி இருங்கண்ணா வரேன். வேளாங்கண்ணி அம்மா வாங்க. நீங்கள் இவங்க சொந்தமா? நீங்கள் யாரெல்லாம் வந்திய? என்ன வேணும்? உடம்பு பிரச்சனையா, நரம்பியல் பிரச்சனையா? கண்ணை மூடுமா? நீங்கள் எல்லாம் தள்ளிடுங்க. நல்ல கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் நினச்சிக்காமா. எஸ் 1 2 3 4 5 6. ஹார்மோன் சம்பந்தமான பாதிப்பு இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுகிற பொழுது சில சமயத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல புடைப்பாக வீக்கம் வந்துவிடும். புரியுதா? இப்போ அந்த உணர்வலைகளை நீக்கி நிறுத்தி தந்துடுறேன். அதில் எந்த சைடு எஃபெக்டும் வராமலும் காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. அன்னமே தமிழ் பின்னமே
நீங்கள்லாம் தொடாமலுங்க, பக்கத்தில் வா, நெருங்கி வாங்கணும், நல்லா உட்காந்துக்கணும், கீழே உட்காந்துக்கணும், பக்கத்தில் இன்னொன்று பக்கத்தில் இந்த கையை கொடுத்துக்கா. கருப்பசாமியை மனசார என்னென்னா கண்ணை முடிச்சா ஒரு காலை கொஞ்சம் முன்னாடி. கரெக்ட், போதும். ஓகே, 8 நாளையில் சுரப்புத்தன்மை நின்றும். யூத்ரோடிஸ் சம்மந்தமான ஆராய்ச்சி ஏற்கனவே பண்ணியிருக்கிறியே, கர்ப்பப்பை சம்மந்தமாக, புரியுதா? அது வந்து இனிமேல் வந்து பாதிப்பு வராது, அதையும் நிறுத்தி தந்துருக்கேன். போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. இல்லே தம்பி, ஆனந்தத்தேன் பக்கத்தில் வரலாம். இந்த கனியை சாப்பிட வேண்டும் 3 நாட்கள், நாளைய மறுநாள், அதற்கு அடுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சுக்கணும், நின்றும். என்ன 3 முறை என்னை நீங்கள் பார்க்க வரணும். இந்தாப்பா பணம் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்லா இருப்பா. நீ பூச்சிட்டேன், வா தங்கமாக இருக்கட்டும். வாப்பா வேளாங்கண்ணி. என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா, கடலுக்கு போய் கிடக்கு. தம்பி வா, வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கணுங்கிற நிலைமையெல்லாம் இருக்குது, புரியுதா? அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டேன், பணம். அந்த பணம் கிடச்சாச்சுன்னா உன் குடும்பம் விருத்தி ஆயிரும், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? மியூசிக் டைரக்டரா? ஆனால் அவங்க ரொம்ப மியூசிக் படித்தவங்களும் அந்த நிலையை வராமல் இருக்காங்க. எங்கே கல்யாணி ராகத்துக்கு சப்தஸ்வரம் சொல்லி பார்ப்போம். பின்ன எப்படி மியூசிக் நீவா தாளம் போட்டு ஆட போறியா? கல்யாணி ராகத்துக்கு சப்தஸ்வரம் தெரியும் சொல்லிடா. ராகத்துக்கு எண்ணிக்கை கிடையாது, தாளம் எத்தனை வகைடா தெரியாது, ஆனால் மியூசிக் போடணும். வாயில் வந்தெல்லாம் பாடுவேன், அதை ஒரு இசை அமைப்பாக கொண்டு வந்துடலாம். அவங்க அந்த சக்தி உனக்கு ஞானத்தில் கிடைக்கும். நல்லா இரு. கருப்பசாமிக்கு நல்ல இழப்பு. ஒரு சினிமா ஸ்டாரை கெட்டணும்னு சொல்லலை அவன். அப்படி ஒரு யோகத்தில் அமைஞ்சாலும் அமைஞ்சிருக்கியா என்ன? கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை, பாண்டிச்சேரி 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 இருக்கப்பா. பாண்டிச்சேரியில் வாங்க, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? எந்த இடம்? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? எந்த ஊர்? ஜகப கஜா ஜகப கஜா ஜகப கஜா. யாருமா? பராசக்தியா? வாங்க. இதுவரை வழக்குகள் விசாரணைகள் எதுவும் வந்ததா? வரக்கூடிய நிலைமை இருக்க, என்ன செய்யலாம்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாமா. எட்டி இருந்தால் எப்படி உதவி தர்றது? சரி, என்னடா செய்யணும் உங்களுக்கு? தம்பிக்கு இப்போ +2 போகிறாப்புல, நல்ல ஒரு ஐஐடி தொழில் நல்லா இருக்கும், பசங்க படிக்கணும். கண்ண மூடு, புடி. ஃபாரின் தொழில் சம்மந்தமான படிப்பு படிப்பான், நிறைய வெற்றி அடைவான், நல்லாயிருவான். லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான். நீ ஏற்றுக்கணும். கால் வந்துட்டுவாங்க.
ஆனால் அவனால் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். கர்மசாமிக்கு வெள்ள என்னப்பா இது காலு உட்கார முடியலன்னா நின்றுக்கிட்டு நீ. வாமா பொம்பளை, உனக்கு ஒரு கேள்வி இருக்க, வா. என்ன வேணும் சொல்லு, பக்கத்தில் வா. அவ்வளோ தள்ளி இருந்தாலும் கனி கொடுக்க முடியாது, விபூதியெல்லாம் கொடுக்க முடியாது. சொல்லு, என்ன வேணும்? இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் நல்லா நடக்கும், கடன்கள் தீரும், பெருமையாக இருப்பீங்க. இந்தாப்பா சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வேன். இந்தா கல்வி ஞானம் பெருகும். அயல் மதத்தை சார்ந்த ஒருவனுடைய நட்பு உறவாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டு. புரிஞ்சு பேசணும், பதில் அவ்வாமான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அயல் மதத்தை சார்ந்த ஒருவருடைய நட்பால் உன் வீட்டுக்குள் ஒரு உறவு மாறக்கூடிய நிலைமை ஏற்படும். டயரில் எழுதி வச்சுக்கா, நடக்கும்போது என்னை வந்து பார் போ. கர்மசாமிக்கு கடலூர். கடலூர் வாங்க. கடலூர் தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது. என்னடா தொழில் தம்பி? கால் வந்துட்டு வா. கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்கோ? யாருக்கு? கடலூரா? வரலாம், வாங்க. உனக்கு கேஸ் இருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சீல் வைக்க வந்தாங்களா? தொழில் பற்றிய நிறுத்தத்துக்கு வந்தாங்களா? சரி, இப்போ உன் தொழிலை உன் தொழிலை நல்லா நடத்தரணும், பணம் வரணும். அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு உனக்கு என்கரேஜ்மெண்ட் வேணும். கால் வந்துட்டு போ. இந்தா வேறு என்னடா வேணும்? நல்லா இருக்கும், எல்லா மக்களும் ஐஸ்வர்யமாக இருக்க. இந்தா பொண்டாட்டி பிள்ளையோட புன்னகையாக இருக்கு. கர்மசாமிக்கு வழக்கு வாங்க. கணவன் மனைவி மன வருத்தம் யாருக்கு? வாடா தம்பி வாடா. அண்ணன் ஒரு தடவை காலில் வந்துட்டு வரலாம்ல. பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக கண்ணே. அடுத்ததை பாட வேண்டாம், நிறுத்தி. என்ன வழக்கு? நாற்பது பையாறு பார்த்துக்கலாமா? அந்த வழக்கு முடியக்கூடிய தருணம் வந்துருச்சுப்பா, ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இவ்வளவு தானா? இந்தா அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி ஜெயிச்சு வா. அதுக்கு இப்போ உத்தரவு இல்லைப்பா. வாப்பா தம்பி வா. ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு ஒருத்தன் நிற்கான. யாருப்பா அது? யாரா ஏமாத்துறான் உன்ன? நல்ல பையன்டாவ. வாங்கி தரேன், முன்னால் வந்துட்டு வா. நீ இன்னொருத்தனை கால் விட்டு வா. மனைவி எங்கே இருக்கா? ஓப்பனாக பேசணுமா? பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல், கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமா? அதை பற்றி தேவையில்லையா? சரி, கணவன் மனைவியை பற்றி தேவையில்லை. எனக்கு வந்து செல்வத்தில் போகிறாரு, எனக்கு அதை நிம்மதி கொடுத்தாலே. கால் வந்துட்டு வா. அதான் ஓப்பனாக பேசணுமா வேண்டாமான்னு கேட்டேன். அவன் எண்ணத்தை தான் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். இன்னொருத்தரம் கொஞ்சம் நாளில் கால் வந்துட்டு வா, சந்தோஷமாக கும்பிட்டு வா. வா, கொஞ்ச நேரம் என்னையை நினச்சிக்கிட்டு கும்பிடு. உட்கார்ந்து காடா, மன நிறைவாக கும்பிடு. உள்ளத்துக்குள்ள
இந்த அப்பா செந்தாமரை மலர் மேல் வீட்டிற்கும் செல்வ லட்சுமி உன் வீட்டில் குடியேறுவா. புதிய தொழில் ஆரம்பிப்பாய். நிறைந்த செல்வா கூட இருப்ப. நல்லா இரு மகனே. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. பூமியில் மானிட ஜாதிகளும் ஏனோ இன்னொரு கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ நகை கண்டிப்பாக வேணுமா? வேணும். வேறு என்ன வேணும்? கையை கொண்டா. மிதிச்சா தப்பாக நினைப்பியோ? நினைப்பியா? கண்ண முடு. தம்பி, கோபத்தில் ஆயுதத்தை எடுக்க மாட்டோம்னு ஒரு சத்தியம் கொடு பார்ப்போம். சத்தியமாக ஆயுதத்தை தொட மாட்டியா? உன் நகையை வாங்கி தரேன். உச்சில் எதுவும் செய்வனை வச்சுருப்பாங்களோ நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லை. வீணாக கவலைப்படாத. உன் நகையும் வந்து சேரும், வருமானமும் வரும். உன் உடம்பு நல்லா கேச்சு. போய்ட்டோம். காலன் பாடா தம்பி, போயிட்டு வாடா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருவேட்டநல்லூர். திருவேட்டநல்லூர். உன் ஊரில் சத்தம் போட்டு பேசுதீர நீ. ஐயா நீங்களாம் போயிருக்கலாம். கடலூர்லாம். திருவேட்டநல்லூர் கால் வந்துட்டு வரலாம். செத்த சவம் போல இருந்து செவிக்க சொன்ன வார்த்தை உண்டு. மற்றவர்கள் போராடி மரணத்திலே பிடிப்பு உண்டு. 4 கிணத்து வாசலில் 4 பேர் நிற்க கண்டேன். அத்தனத்து வாசலிலே பைரவர் போல் நாய கண்டேன். கோடாங்கி அடிக்க கண்டேன். கோமானும் போவான் என்று சொல்ல கண்டேன். பெத்த பிள்ளை சொந்தம் இல்லைன்னு சொல்ல கண்டேன். உன் ஆதியில் ஒரு இடத்துல திரவியம் இருக்குன்னு பார்க்க கண்டேன். வாங்கப்பா, உங்கள் கதை தான் ஓடுது. கோடாங்கி கதை மாதிரி ஓடுது. ஒரு ஆவியை ஏவி விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. அது என்ன, முதுகில் இருந்து அப்படி பெடரி வேற விருன்னு பிடிக்கும். சாமி ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு விடும். வருதா? ஆமாம். இதெல்லாம் மாறணும். எத்தனை வயல், எத்தனை விளைவுலாம் வச்சுருக்கீங்க? எனக்கு 2 இடம் இருக்குது. அவங்களுக்கு 2 பொண்ணை கட்டி